கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ஆசீர்வாதம் ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி அதை சுதந்திர வேண்டியதான் வேலைங்க. வசனம் 1 Corinthians 2 என்ன சொன்னா, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, செயல் கேட்கவும் இல்லை, அவரது மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் வேதத்துல எழுதி வச்சுட்டாரு. பிதாக்களுக்கு நான் ஆசீர்வாதம் உனக்கு கொடுப்பேன், இறந்து போன எல்லா ஆசீர்வாதம் கொடுப்பேன், வாக்கு பலகனை தந்து இடம் கொள்ளாம போக மட்டும் ஆசீர்வாதம் கொடுப்பேன், அமுகி குளிக்க மடியில் சரிஞ்சு நல்லா ஆண்டு அளந்து ஆசீர்வாதிக்க தேவன் சொல்லி எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதை எழுதி வச்சுட்டாரு. அது என்ன எழுதியிருக்கபடி தேவன் தன்னில் அன்பு கூறுகளுக்கு கர்த்தர் எப்ப நம்ம அதிகமா அன்பு செலுத்தி அவருக்கு பிரியமான பிள்ளைகளை நடந்து அவரோட சொல்படி கேட்கணுமோ அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நீங்க நான் சுதந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா கண்ணால கூட பார்த்திருக்க மாட்டோம், செடியில கூட கேட்டிருக்க மாட்டோம், இருதயத்துல கூட இப்படின்னா ஆசீர்வாதமா யோசிச்சு விட மாட்டோம். அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வச்சிருக்காருங்க. வழியிலே அடுத்த வருஷம் என்ன சொல்றதுன்னா, வழியிலே உன்னை காக்குறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனையும் முன்பாக அன்னைக்கு அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. சொந்த இடத்தை, சொந்த வீட்டை, சொந்த காலையில் சுதந்திர முடி, நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திர முடி. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எழுதி வச்சுட்டாரு. அது வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்துவாரு. அது நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு காக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தூதனை வைக்கணும்னு சொல்லிருக்காருங்க. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்க ஸ்தலம் ஒண்ணு இருக்கு. அது வரைக்கும் கர்த்தர் தூதனை அனுப்பி உங்களை பாதுகாப்பாரு. சங்கீதம் 23:5 என்ன சொல்லுன்னா, என் சத்துருக்கள் உண்டாக எனக்கு பந்திய ஆயத்தம் பண்ணி தலையை நேர அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் இருந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு பந்திய ஆயத்தம் பண்ணிக்காரு, தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா சத்துக்களுக்கு முன்பாக யார் யாரெல்லாம் அவங்க தத்துவம் நினைச்சாங்களோ, உங்களை நீங்க இருக்கக்கூடாதுன்னு விரோதமாக காரியங்கள் செஞ்சாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணி அபிஷேகம் என்ற எண்ணெய் உங்க தலையை அபிஷேகம் பண்ண போறாரு. விசுவாசத்தோட காத்துருங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தானா தேடி வரும். இனிமேதான் உங்களுக்கு திருமணத்துக்காக காத்துறீங்களா, இனிமேதான் உங்களுக்கு மனமோனோ கிடைக்க வேண்டிய பிறக்க போறது இல்ல. இனிமேதான் உங்களுக்கு புதுசா ஒரு காய் சுதந்திக்க வேண்டியது இல்ல. இனிமேதான் புதுசா உங்களுக்கு வாகனம் தயாரிக்க வேண்டியதில்லை. எல்லாமே வாகனங்கள், காரு, 2 வீலர் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. மணமகன் மணவாட்டி தயாராக ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வச்சுட்டாரு. நீ எந்த அளவுக்கு கர்த்தர் சமூகத்தை அன்பு கூறுறீங்களோ, கர்த்தருக்கு பிரியமா இருந்து அவர் வார்த்தையை கேட்டு அவருக்கு பிரியமான பேர் நடக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதங்கள் அன்புகளுக்கு தானா தேடி வந்து சேரும். இன்றைக்கு நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இலக்கு பண்ண விரும்பின வரும்போது ஜீவச்சும்ப வசனத்தை பிரகாரமாக இத்தனை வருஷமா காத்திருந்த எல்லா காத்திருக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்காணும்படி நீங்கள் சுதந்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த ஆசீர்வாதம் வாசல் இன்னைக்கு திறக்க போறாரு. விசுவாசத்தோட காத்திருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயத்தமாய் காத்திருக்கிறது. அன்பு கூர்ந்து தேவனத்துல முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மோட அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணத்தை நீங்க கை கொண்டு அவருடைய கட்டளையில கை கொண்டு அவர் வசனத்தை நடந்து அவருக்கு பிரியமான நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திருக்கும்படி கர்த்தர் வாசல் திறந்து கொடுப்பாரு. உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயத்தமா இருக்கிறது. ஆமென் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். God bless you.